ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாட்சி அனந்த கோடி நமஸ்காரம். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா அப்படின்னு அம்பால பாடுறோம். என்ன அப்படின்னா இங்க ரொம்ப விசேஷமான 9/8/2024 ரொம்ப விசேஷமான வாரங்க. என்ன அப்படின்னா பெரிய தோஷங்களை விளக்கக்கூடிய 4வது வாரம். அன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம அம்பாத்துல அம்பாளுக்கு அன்னைக்கு என்ன பூஜை அப்படின்னா விசேஷமா பூஜை பண்ணணும் சார். 4வது வாரம் மட்டும் விடவே கூடாது. 4வது வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் இந்த வருடத்துல. என்ன அப்படி ஒரு விசேஷம் அந்த 4வது வாரத்துக்கு அப்படின்னா சொல்ல பெற காத்திருங்கோ. எல்லா தோஷங்களும் விலகும், பயங்கள் விலகும், சத்துருக்கள் பயம் விலகும். பொம்மை நாட்டிட்டு இருக்குங்க சக்தி. எப்படி மகிஷாசுரனை வத்தம் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணா எல்லாரும். பரமேஸ்வரன் சொன்னார் அம்பாள் வந்தாதான் பண்ண முடியும்னார். ஆத்துல அப்பாவை ஏமாத்திட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் பையன். அம்மா ஒரு அறை விட்டுவா பாருங்க, பலாரும் ஒரு அறை. அப்பா அடிக்கிற அடி வேற, அம்மா அடிக்கிற அடி வேற. வாங்கியிருக்கேன் அம்மாட்ட அடி, அப்பாட்ட அடி வாங்கி பாருங்க, அம்மாட்ட அடி வாங்கி பாருங்க. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. குழந்தைகளை அம்மா அடிக்கிறது, அம்மா மாதிரி ஒரு அணைப்பு வேறு யார்ட்டையுமே கிடையாது. அப்பா மாதிரி ஒரு பரிவு யார்ட்டையும் கிடையாது. ஆனா இந்த காலத்துல என்ன பண்றா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை விட்டுட்டு அவாவா எங்கெங்கேயோ போயிடுறா. வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே. அப்ப நம்மள அப்பா வளர்க்கும் போது அந்த காலத்துல ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி சூட்கேஸ் எடுத்துட்டு ஊரா போவா. இந்த காலத்துல எல்லாம் ஆன்லைன்லயே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. நமக்கு தேடி இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவா வந்துட்டு இருக்கா. சாப்பாடு கூட வந்துருத்து. ஆனால் இங்க என்ன அப்படின்னா அம்பாள் பரிபாலனம் பண்ணக்கூடிய இடம். நான் எதுக்காக இங்க சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி. நாக சதுர்த்தி அன்னைக்கு கொஞ்சம் இருக்கு. முதல் நாள் நாக சதுர்த்தி, அன்னைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. சார் கருடன் நாகம் ரெண்டு சேர்ந்து வந்திருக்கு. கருடனுடைய கால்ல என்ன இருக்கும் தெரியுமா? பாம்ப கவின்னு போவர். இத தனியா சொல்ல போறேன். கருட பஞ்சமின்னு அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. அன்னைக்கு ஆத்துல ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணணும். நதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே எனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு மகுடியில பாடுறோம். அப்படிப்பட்ட அந்த நாகராஜா அன்னைக்கு நாக பஞ்சமி, நாக சதுர்த்தியும் உண்டு, நாக பஞ்சமியும் உண்டு. கருட பஞ்சமி நாகத்துக்கு மட்டும் 2 விசேஷமான நாட்கள். தெலுங்கால நிறைய பூஜை பண்ணுவா. அந்த நாகமே அவளுக்கு நாகவல்லிங்க தனி பூஜை உண்டு. சர்வதேவத்தை தான் அவளுக்கு ஆராதனை. அப்படிப்பட்ட இந்த 4வது வாரத்துல அம்பாள் ஆத்துல பூஜை பண்றோம். அம்பாள் எப்படி உட்கார்ந்துருக்கா? ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகைய எப்படி உட்கார்ந்துருக்கா நம்ம ஆத்துல? ஸ்ரீ சக்கரத்துல நம்ம ஆத்துல அம்பாள் அப்படி ஆனந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கா. கால் மேல காலை போட்டுன்னு ஒரு காலை இறக்கிட்டு கையை வச்சுன்னு இப்படி அனுக்கிரக ரூபமா அம்பாள் அப்படியே மேல நாகாபரணத்தோட நம்ம ஆத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன சொல்றா? என்ன வேணும்னு கேட்கிறா. நமக்கு எதாவது கேட்க தோணுமா? அன்னைக்கு ஒன்னும் கேட்க தோணாது. அந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த 4வது வாரத்திலே இந்த நாகம், கருடன் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு என்ன நட்சத்திரம் சார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். யாருங்க? அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி பிள்ளையார். அங்க பிள்ளையார் வந்துட்டார் பாருங்க. இந்த அம்பாலோட சேராத இந்த வருஷம் நட்சத்திரத்துடைய தேவதைகள்லாம் வந்து சேர்ந்திருக்கா. அப்படி ஒரு நட்சத்திரம் பிள்ளையார் வந்துட்டார் அன்னைக்கு.
புள்ளியாரை கண்ட எல்லாருக்கும் பயம். நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, இங்க அம்பாள் பார்த்தீங்களா? புள்ளியார் அம்மாவோட போய் உட்கார்ந்துட்டார். புள்ளியாருடைய அனுகிரகம் பிரம்மச்சாரியா இருக்க, நீ வருத்தப்படாத, இனிமே அம்பாள் வந்துட்டா கல்யாண பாக்கியத்தை கொடுத்துருவா. என்ன சொல்றார் புள்ளியார்? அவர் வர்றார், கற்பக விநாயகரா வர்றார். அம்பாளோட விநாயக பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாள் இல்லையா? புள்ளியார் வந்துட்டானாலே ஆனந்தம்தான். அப்படி போட்ட இந்த 4வது வாரத்துல அம்பாளை பூஜை பண்ணணும். என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப விசேஷமா அம்பாளுக்கு துர்கா அஷ்டோத்திரம் வாசிக்கணும். அன்னைக்கு லலிதா சகஸ்நாம பாராயணம் அர்ச்சனை கண்டிப்பா பண்ணணும். பாராயணம் பண்ணணும், அர்ச்சனையும் பண்ணணும். சுவாமி அன்னைக்கு அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, விசேஷமான அம்பாளுக்கு நீங்க பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். உங்க காலத்துல வர்க்கான்னங்கள் வைத்து நைவேத்தியம் பண்ணலாம். அன்னைக்கு என்னென்ன வர்க்கான்னம் உண்டோ தாராளமா பண்ணலாம். வரவாளுக்கு என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு குங்குமம் எல்லாம் கொடுக்கும். நிறைய பேர் வர சொல்லுங்க. இந்த எல்லா வெள்ளிக்கிழமையும் பொம்மநாட்டிகளை பார்த்தீங்கன்னா, சிவங்கலிகளை பார்த்தீங்கன்னா நிறைய வெத்தலை பாக்கு கொடுங்க. வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்கு அழுக்கவே படாது. டசன் டசனா வாங்கி வச்சுக்குங்க, எல்லாருக்கும் கொடுங்க. திருமங்கல்ய சரடு வாங்கி வச்சுக்குங்க, கொடுங்க எல்லாருக்கும். இது ஒரு பெரிய அபார சக்தி. என்ன கிடைக்கும் தெரியுமா? நம்ம இந்த பூலோகத்துல யாருக்கும் நிரந்தரமே கிடையாது. குற்றார் உலரோ என் உயிர் கண்டு போகும் பொழுது குற்றாலத்து குறை குத்த நில்லால் உற்றார் உலரே. சார், பூலோகத்துல நம்ம எல்லாம் மனுஷா சார். நான் அவ்வளவுதான் நீங்க பேசிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டு இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு இருப்போமா? இல்ல, நிரந்தரம் கிடையாது. அதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, ஒரு பிக்சட் டெபாசிட் நம்ம பண்ணி வச்சுட்டு போகணும் சார். என்ன அப்படின்னா, இந்த பொம்மநாட்டிகள்னா நீங்க பண்ணி வைக்கிற பெரிய பிக்சட் டெபாசிட்டே நம்ம குடும்பத்துக்கு தான். இவ்வளவு இந்த சின்ன சின்ன விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். சுமங்கலிகளுக்கு நிறைய வெத்தலை பாக்கு கொடுங்கோ, ஆத்துல கூப்பிட்டு நிறைய கொடுங்கோ, குங்குமம் கொடுங்கோ, மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுங்கோ, திருமங்கல்ய சரடு வச்சு கொடுங்கோ. மனச நல்லா பெருசா வச்சுக்கோங்க இந்த வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்கு. எல்லாரும் நீங்க உங்க ஆத்துக்கு 10 பேர் இருந்தாலும் நீங்களும் அவத்துக்கு போகணும். எங்க ஆத்துக்கு மட்டும் நீங்க வாங்க, உங்க ஆத்துக்கு நாங்க வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க இப்படி வாங்க வைங்கள, ஆத்துல ஒரே மாங்கல்ய சரடும் மங்களகரமா இருக்கும். ஆத்துல நம்ம ஆத்துக்கு எத்தனை பொம்மநாட்டி வந்துட்டு போறா, தோஷங்கள்லாம் நிவர்த்தி. சர்ப நாக பஞ்சமி சார், அன்னைக்கு தோஷங்கள்லாம் விளைக்கக்கூடிய நாள். நம்ம பார்த்து பொண்ணுக்கு சர்ப தோஷம் சொல்லுவார் ஜாதகத்துல. ராகு கேது தோஷம், சர்ப தோஷம், அங்காரக தோஷம், கலத்திரஸ்தான தோஷம், மாங்கல்ய தோஷம், எல்லா தோஷமும் விலகி போயிடும் சார். இந்த 4வது வாரத்துக்கு அவ்வளவு சக்தி அதிகம். நீங்க முதல் வாரம், 2வது, 3வது, 4வது வாரம் பூஜை பண்றீங்க பார்த்தீங்களா, அதனுடைய மகா பராக்கிரமமான சக்தி. இப்படி அம்பாளுக்கு வர்க்கானங்கள், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், எலும்புச்சம்பழ சாதம், எத்தனை வகை சாதமா இருக்கோ அந்த சாதங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி, வர்க்கான நைவேத்தியம் பண்ணி பரவாளுக்கு சுமங்கலிகளுக்குலாம் சாப்பாடு போடலாம். வெத்தலைபாக்கு கொடுக்குறவாளுக்குலாம் நீங்க வந்து சாப்பிடல அப்படின்னா, வெத்தலைபாக்கு கொடுக்குறவாளுக்கு விசேஷமான பால் பாயச நைவேத்தியம். 3வது வாரம் வெறும் பால்ல முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு கொடுங்க. மாப்பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணுமோ அதுவே கொடுக்கணும்னு சொன்னேன். இங்க பால் பாயசம், அவுல் வேணா போட்டுக்கலாம், சேமியா வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ. ஜவ்வரிசி பால் பாயசம் வர பொம்மநாட்டிகளுக்கு கொடுங்க. எதுக்காக அந்த பால் பாயசம்? நம்ம பாத்துல விசேஷமா குழந்தையெல்லாம் பிறக்கணும். பாயசம் அவ்வளோ விசேஷம். ஏன்னா அங்க யார் வரப்போறா? கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. அவளுக்கு என்ன, கருடனுக்குலாம் என்ன, பால் தான் விசேஷம். பாம்புக்கு என்ன பண்றோம்? பால் தான். புத்துல பாம்பே இருக்காது, நம்ம பால் ஊத்துறோம் இல்லையா? புட்டுன்னு வச்சுட்டாலே பால் வார்க்கிறோம். பாம்பு உண்மையா பால் சாப்பிடுதான்னு நமக்கே தெரியாது. தீர்த்தம் நல்லா சாப்பிடும், ஜலம் தான் அதுகளுக்கு. ஆனா பாம்புக்கு எதுக்கு? பால் நிவர்த்தி. அதனால பால் பாயசம், சேமியா பால் பாயசம் இல்ல ஏதோ ஒரு பால் பாயசம் வச்சு, அவள் பாயசம், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது வர பொம்மநாட்டிகளுக்கு கொடுங்க. இது எதுக்காக இப்படி நம்ம கொடுத்து இதை மாதிரி பண்றோம் அப்படின்னா, நம்ம பாத்துக்கு வருவா யாரும் வெறும் வயிற்றோட சுமங்கலிகள் போகக்கூடாது. இப்படி போனா
சுமங்கலி தோஷம் வந்து ஒட்டிக்கும். ஒரு மாமி வருவா ஆத்துக்கு, அதுக்கு போனேன் வெத்தலைப்பாக்கு எடுக்க போனேன், அந்த மாமி தூத்தம் கூட கேட்கலடி, நாக்கு வறண்டு போச்சு பார்த்தேன்னு நடந்து போனேன், நான் வெய்யல்ல தூத்தம் கூட கேட்கல, ஆனா வெத்தலைப்பாக்கு கொடுத்தா எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்பா. அந்த மாமி மனசு வருத்தப்பட்டு சொல்றா பார்த்தீங்களா, அது ஒரு தோஷமா போயிடும். சுமங்கலிகள் வருத்தப்படக்கூடாது. நம்மளும் அர்த்தவாதத்துக்கு போகும்போது எந்த குறையும் சொல்லக்கூடாது. சுமங்கலியா இருக்குவாள்னா அம்பாள் மாதிரி நீங்கள்லாம், நீங்க தான் சாட்சாத் அம்பாள். இந்த கல்யாண தன்னைக்கு கல்யாணம் ஆனவாளுக்குலாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைத்தை சொல்றேன். கல்யாணம் பொண்ணா இருப்பா, கன்னிகாதானம் நடக்கும், அத்தியார் திருமங்கல தானம் கொடுக்க போறா, மாப்பிள்ளை கழுத்துல திருமங்கல்யம் கட்டுவான், அத்தியார் மந்திரம் சொல்றார், மாங்கல்யம் தந்து நானேனா அப்படின்னு. அந்த பையன் போய் அப்படியே கொண்டு கட்டுறான். கட்டின உடனே அங்க முடிச்சு போட்டுறா. அந்த பொண்ணுடைய முகத்தையும் அந்த பொண்ணுடைய மனசும் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல கல்யாணம் ஆனவாளுக்கு தெரியும். அன்னைக்கு நம்ம ஆத்துக்கார நம்ம கழுத்துல தாலி கட்டும் போது நம்ம மனசு எப்படி இருந்து கொஞ்சம் அப்படியே பிரமிச்சு பாருங்க, ஆனந்தமா இருக்கும். உள்ள யார் உள்ள வரா? மாங்கல்ய தேவி உள்ள வரா. இந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அவதார ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் மாங்கல்ய தேவி. என்ன பூஜை பண்றா மாங்கல்யத்துக்கு? மாங்கல்ய தேவியாயி நமஹ அப்படின்னு சொல்றா. சொர்ண ரூபிணி மாங்கல்ய தேவி, சொர்ண ரூபிணி. அந்த அம்பாள் ஹிருதயத்துக்குள்ள போறா. எத்தனை நாள் இருப்பா? இந்த திருமங்கல்யம் ஆடுற வரைக்கும் டங்கு டங்கு நீங்க ஆடுது பார்த்தேலா, அங்க உள்ள உட்கார்ந்து இருப்பாவ. என்ன சொல்றாவ? நீ என்ன நினைக்கிறாயோ அதை நான் செய்வேன். அதுதான் திருமங்கல்யத்துக்கு சக்தி சார். அந்த திருமங்கல்யத்துக்குடைய பவர் இது. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, அந்த 3வது வாரம் வரப்போம்னா எல்லா வாரமே சுமங்கலிக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அங்க உள்ள இருக்கிற மாங்கல்ய தேவிக்கு தான் நீங்க கொடுக்குறேன். பக்கத்தாத்துல இருக்கிற ராதா மாமிக்கோ சீதா மாமியை கூப்பிட்டு நீங்க கொடுக்கல. அவ ஹிருதயத்துல அந்த மாங்கல்ய தேவி உள்ள இருக்கா. அதுதான் வெத்தலைப்பாக்குக்கு அர்த்தம். நீங்க சுமங்கலிகளுக்கு கொடுக்கறேல வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நான் கொடுக்க சொல்லேனே வார வாரம், யாருக்கு? உள்ள இருக்கிற மாங்கல்ய தேவி. வேத பண்டிதர் அவ்வளவு பூஜை பண்ணி திருமங்கல தாரணத்துல அந்த கல்யாணத்துல பூஜை பண்றா. மாங்கல்யத்துக்கு அவ்வளவு மந்திரம் சொல்லுவா. என்ன ஆகர்ஷ சக்தியை கொடுக்குறா அவள. அந்த மாங்கல்ய தேவி உள்ள வரா ஹிருதயத்துக்குள்ள. அதனால்தான் நீங்க யாராத்துக்கு போனாலும் சுமங்கலிகளை முதல்ல சொல்லுவா, சுமங்கலி சாபம் விடாதேம்பா. பிறந்தாத்து சாபம். கல்யாணம் ஆகி அண்ணா தம்பியை போய் திட்டுவா. அந்த பிறந்தாத்து சாபம் இருக்கக்கூடாது. எங்க போனாலும் நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதே போல இந்த மாங்கல்ய தேவி உள்ள இருக்கா உங்களுக்குள்ள. நீங்க ஒரு அம்பாள். கல்யாணம் ஆனவ அத்தனை பேருமே உங்களுடன் ஒரு சக்தியாக மாங்கல்ய தேவி ஹிருதயத்திலே இருந்து கொண்டிருக்கிறாள். அந்த மாங்கல்ய தேவி தான் நீங்க சுமங்கலி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறா. புரியுதா உங்களுக்கு? அதனால யாராத்துக்கு போனாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வாங்க போங்க. அவ நமக்கு பகையா இருந்தா கூட கண்டிப்பா வெத்தலைப்பாக்கு எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டானா போகணும். மாட்டேன்னு சொன்னேன்னா உள்ள அம்பாள் இருக்கா. எப்படியானு அதே போல நம்ம பாத்துக்கு ஒருத்தர் வெத்தலைப்பாக்கு எடுக்க வந்துட்டானா அவளை வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடாது. ஒரு பாயசம் எதுக்காக கொடுக்க சொன்னேன் அப்படின்னா இதுதான். அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை நீங்க யாரு எப்படி வேணா சாப்பாடு போடலாம். எல்லாம் கலவசாதம் தான் அன்னைக்கு. அன்னைக்கு 4வது வாரம் கலவசாதம். ஏன்னா கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. அன்னைக்கு பிள்ளையாருடைய அஸ்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கான வாரம் அந்த 4வது வாரம். எல்லாம் பண்ணுங்க. ஆத்துல ரொம்ப தீர்க்க சுமங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய உள்ள இருக்கிற மாங்கல்ய தேவி உங்க ஹிருதயத்துக்குள்ள மாங்கல்ய தேவி இருக்கா. எல்லா சுமங்கலிகளுக்கும் உள்ளுக்குள்ள அம்பாள் இருக்கிறாள். கல்யாணத்துக்கு பின் உங்களுக்கு எப்போ உங்க ஆத்துக்கார் திருமங்கல்ய தாரணம் பண்ணாலோ அந்த திருமங்கல்யத்துல தாலி ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தாலியில என்ன இருக்குன்னா ஒவ்வொருத்தராத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒண்ணு போட்டிருக்கும். அடுத்தது துளசி மாடம் போட்டிருக்கும். ஒவ்வொருத்தராத்துல ஒருத்தர் பொட்டு மாதிரி அம்பாள் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்தாற்போல் குல வர்க்கத்துக்கு தகுந்தாற்போல் மாங்கல்யம் கழுத்துல இருக்கும். அது என்ன தெரியுமா? ஒரு ரூபமாக இங்க இருக்காள். ஏன் வெறும் அந்த காலத்துல வெறும் மஞ்சளை வச்சுட்டு கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னா நமக்கு ரூபம் தெரியணும் அம்பாள் எப்படி இருக்கான்னு. நீங்க இப்ப நான் உங்களுக்கு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன்னா சுவாமிநாத சாஸ்திரி மாமா இப்படிதான் இருப்பார், இதான் பேசுவார்.
இன்னொரு மாமா வரார், அவர் இப்படிதான் பேசுவார் அப்படின்னு இந்த சேனல்ல நம்ம சொல்றோம் இல்லையா? ஒவ்வொருத்தராத்துல ஒரு ஃபேஸ் கட். இந்த மாங்கல்ய தேவி எப்படி இருப்பாங்கிறது தான் நம்ம வம்சத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறத அந்த மாங்கல்ய தேவி இந்த இடத்துல பூஜை பண்றா. டெய்லி மாங்கல்யத்துக்கு நீங்க அந்த இதுக்கு குங்குமம் வைக்கணும். அவ அம்பாள் உள்ள ஹிருதயவாசினி. அப்படிப்பட்ட இந்த அம்பாளை நம்ம ஆராதனை பண்ணி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெத்தலைப்பாக்கு சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்து நம்ம மாங்கல்ய தேவிக்கு சந்தோஷப்படுத்துங்க. உள்ள இருக்கிற மாங்கல்ய தேவியை நீங்க வேணா பாருங்களேன், வயசான பாட்டிலாம் பாருங்களேன், நீங்க என்னதான் என்ன வேணா பண்ணாலும் இந்த குங்குமம் கொடுத்தோன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவா. ரொம்ப சந்தோஷம் டி குங்குமம் கொடுத்தியே அப்படின்பா. வயசான பாட்டிகிட்ட போய் கேளுங்க, சொல்லுவா. அதனால பாட்டிலாம் ஹாஸ்டலுக்கு அனுப்பாதீங்க, இனிமே யாரும் ஆத்துல உட்கார வச்சுக்கோங்க. ஆமா, வயசானவெல்லாம் ஆத்துல உட்கார வைங்க, அப்பதான் நமக்கு தெரியும். அந்த வயசானவெல்லாம் இருந்தாலும் அந்த 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 பழங்காரமை அந்த பழமையான விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது நம்ம ஆத்துல ஒரு பெரிய சௌபாகியங்கள். என்னதான் கோடி கோடியா சம்பாதிங்க சார், இதெல்லாம் செஞ்சாதான் சார் அது நிற்கும். இல்லைன்னா அதுக்கு பின்னாடி 2 பேர் நிற்பான். யார் தெரியுமா? சும்ப நிசும்ப மாதிரி 2 அசுரர்கள் நிக்கிற மாதிரி 2 வியாதி வந்து நிற்கும். இல்ல 2 பேர் ஏமாத்துற மாதிரி இங்க நிற்பான். இதுல எதுக்காக இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, பொம்மநாட்டி ஆத்துல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். எந்த ஊருக்கும் போக வேண்டாம், ஆத்துக்கார கூப்பிட்டான்னு சொல்லி நீங்க டூர்லாம் போகாதீங்க. கல்யாணம் ஆக குழந்தைகள்லாம் எல்லாருமே ஆத்துல இருந்து வெள்ளிக்கிழமை பூஜையை சந்தோஷமா பண்ணுங்க. மாமா நான் காலைல ஆபீஸ் போயிடுறேன், நல்லா ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா சாயங்காலம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அம்பாள் வர தயாரா இருக்கா சார். அவதான் சொல்லிட்டாளே, நீ எப்ப நான் தான் உன்னோட இருக்கேனே, உன் ஹிருதயத்துல இருக்கேனே, உன் மாங்கல்யத்துல இருக்கேனே, உன் ஹிருதயத்தை தொட்டுண்டே இருக்கேன் அப்படிங்கிற. இப்படி தொடுது அம்பாள், ஹிருதயத்துல தொட்டுண்டே இருக்கா. அப்ப தொட்டுண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் உன்னோட இருக்கேன், நீ பயப்படாத. நான் தான் சொல்றேனே, புருஷாலோட சுவாமி இல்லை, ஆனால் பொம்மநாட்டியோட மாங்கல்ய தேவி, மாங்கல்ய ஸ்தானமாக மாங்கல்யத்திலே அம்பாள் உங்களுக்கு இது வெறும் தாலின்னு சொல்லிட்டாதீங்க. சில பொம்மநாட்டிக்கெல்லாம் கோபத்துல அவுத்துப்பா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாங்கல்ய தேவி ஹிருதயத்துல இருக்கா. அதுக்காரோட என்ன சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, அம்பாள் உங்களோட இருக்கா. இந்த டைவர்ஸ் எல்லாம் போகாதீங்க. நமக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணதை சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா அம்பாள் இதோட இந்த அம்பாளோட வந்து உட்கார்ந்துக்குங்க. இதுதான் வாழ்க்கை. 2வது, இந்த வெள்ளிக்கிழமையில ரொம்ப விசேஷமா எல்லாரும் பூஜை பண்ணி எல்லாரும் 100 ஆண்டுகள் நல்லா வாழணும். அதுக்கு தான் இந்த பூஜையை சொல்றேன். சுமங்கலிகளுக்கு நிறைய வெத்தலைப்பாக்கு கொடுங்கோ, ஆத்துக்கு கூப்பிடுங்கோ, நிறைய திருமங்கல சரடு வச்சு கொடுங்கோ. என்னென்ன பண்ணணுங்கிறத பெரிவாளை கேட்டு அழகா செய்யுங்கோ. விடாம செஞ்சேன்னா அன்னைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, தோஷங்கள் நிவர்த்தியாகி ரொம்ப விசேஷமான அவதாரமா இருக்கக்கூடிய அம்பாள் நம்ம ஆத்திலே இருப்பா. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அம்பாளுடைய சக்தி நம்ம ஆத்துல இருக்கும். அதனால எல்லாரும் அம்பாளை வழிபட்டு அம்பாளோட அனுக்கு பாத்திரமா இருக்கு. ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.